வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு மாற்றம், நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவரை வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் விடுவீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் வாதாடிட்டுருக்காரு. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றங்களுக்கும் எங்களிடம் ஆதாரம் இருக்குது, அவரை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தங்களுடைய வாதங்களை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 2 நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 தரப்பினருமே வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து அவர்களுடைய முடிவை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா எந்த தவறும் இருப்பது போல் தெரியவில்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலிலிருந்து விடுவித்து அவரை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக விடுதலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்பது வந்து அமலாக்கத்துறையின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களிடம் இருக்கிற அந்த ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உண்மை போல் தெரிகிறது. ஸோ அவர்களை பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் போடணும், இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறையில் அடைக்கணும், அவரை காவலுக்கு விசாரணை எடுத்து அவர் வந்து சீக்கிரமாக ஒரு 10 நாட்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு நீதிபதி சொல்கிறாரு. ஸோ 2 நீதிபதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் விடுவீங்க, அவர் நீதிமன்ற காவல் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி பக்கம் ஃபேவராக பேசுகிறாரு. ஸோ இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை சைடில் இருக்கிற ஆதாரங்கள்லாம் உண்மை, அவங்க வச்சுக்கிறத பார்த்தா அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அவர் உடனே வந்து சிறையில் வந்து அடைங்க 10 நாளைக்குள்ளாரு அப்படின்னு வந்து இங்கே ஒரு நீதிபதி சொல்லிட்டு. ஸோ 2 நீதிபதிகளுடைய கருத்துமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்தாக இருக்குன்றதுனால உயர் நீதிமன்ற அதிகாரியிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டு அமலாக்கத்துறையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க சொல்கிறாங்களா, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, அவர் வந்து நிரபராதி, அவர் மேலே இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் போலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரை வந்து ஜாமீனில் வெளியே விடுவாங்களா இல்லை விடுதலை பண்ணுவாங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இப்போ வெடிச்சிட்ருக்கு. 2 நீதிபதிகளுமே மாற்று கருத்தாக சொல்லிகிட்டு இருக்கிறது. அந்த 3வது நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.